அக்கார்டிங் டு சி ரிப்போர்ட் கணிப்படி டிஎம்கே தான் சொல்றாங்க. மேல மேல சொல்றதும் மனசுல இருக்கிறதும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அது நான் என் அனாலிசிஸ் படி பொம்பளைங்க எல்லாம் இப்பெல்லாம் சில பேர் நிறைய மாற்றிருக்காங்க. டிஎம்கே போட்டவங்க எல்லாம் இப்ப ஏடிஎம்கே போடுறோம் சொல்லியிருக்காங்க. நானும் ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இது பத்தி எங்க ஊர்ல எல்லாமே எங்க ஆளுங்களுக்கு, எங்க கூட்டத்தில், எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஆட்சி மாறணும் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப உங்க குடும்பத்துல இருக்கவங்க, நண்பர்கள், சொந்தக்காரங்க அவங்கள மாதிரியான ஒரு முடிவை நீங்க எடுத்திருக்கீங்களா? இல்ல அவர்கள்லாம் உங்க குடும்ப நண்பர்கள் எல்லாம் வேற வேற முடிவுகள் எடுத்திருக்காங்களா? இல்ல, எல்லாரும் பொதுவாகவே எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஏடிஎம்கே தான். இப்ப இருக்க ஆளுங்கட்சியை வீழ்த்தக்கூடிய வலிமையான எதிர்கட்சியா நீங்க யாரை பாக்குறீங்க? இந்த முறை பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ஒன்னா சேர்ந்துருக்கிறதுனால அது ரொம்ப வலிமையா இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். அதான் நான் நினைக்கிறது விஜய் நினைக்கிறோம். சில பேர் ஏடிஎம்கே சொல்றாங்க, ஏடிஎம்கே பிஜேபின்னு சொல்றாங்க. எதிர்கட்சியா வீழ்த்த போல பலமான எதிர்கட்சி சீமான் கட்சி தான். இப்ப யாரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு வலிமை பிஜேபி யாருமே இல்ல. ஸ்டாலின் தவிர வேற யாருமே இல்ல. விஜய்க்கிறாரு, சீமான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனா மொத்தத்துல யாருமே இல்ல. எதிர்கட்சினா ஏடிஎம்கே. யாருக்கு வாக்கு, இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்னா யாருக்கு போட மாட்டீங்க? டிஎம்கே தான். இந்த இப்ப இருக்க ஆளுங்கட்சியை வீழ்த்துற அளவுக்கு இல்ல ஒரு பலமா எதிர்க்கிறாங்க அப்படின்னா எந்த எதிர்கட்சி அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருமே சரியில்லை. ஆளுங்கட்சியும் சரியில்லை, எதிர்கட்சியும் சரியில்லை, சென்ட்ரலும் சரியில்லை, ஸ்டேட்டும் சரியில்லை. யாருமே சரியில்லை. யாருக்கு நாட்டை காப்பாற்றணும் வராங்க, அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த ஆட்சியில் தப்பு பண்ணிட்டு அடுத்தவன் ஆட்சிக்கு வந்தோன்னே இவன் மேலே கேஸை போடுறாங்க. எல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்களே தவிர எந்த கேஸுக்கு முடிவு வந்திருக்கு இது வரைக்கும் ரைடு போகிறாங்க, பிடிக்கிறாங்க. என்னைக்காவது யாரையாவது உள்ள தள்ளியிருக்காங்களா? எதிர்கட்சி எதுவும் இல்லை, டிஎம்கே தான். இப்போ டிஎம்கே ஆளுங்கட்சி. எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா யார் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்ட்ராங்கா யாரெல்லாம் தம்பி தான். இந்த தேர்தலில் யார் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக. திமுக வீழ்த்துற அளவுக்கு அல்லது முழுமையாக எதிர்க்கிற எதிர்கட்சியா, பலமான எதிர்கட்சியா எந்த கட்சியை பாக்குறீங்க? எதுவுமே இல்லை. இதெல்லாம் இந்த வாட்டி யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய். பலமான எதிர்கட்சி அப்படின்னா யார சொல்லலாம்? இப்ப இருக்கிற ஆட்சியை வீழ்த்துற அளவுக்கு பலமா யார் இருக்காங்க? அது எடப்பாடி தான் இருக்கிறாரு.